இந்த மீன் ரொம்ப அருமையாக இருக்கு மாமி. இந்த சூட மீன் கொழுப்பு நல்ல கொழுத்த மீன் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ மீன் கடைக்கு போகிறோம். மீன் வாங்கி இன்னைக்கு வந்து மீன் குழம்பு வைக்கணும். எல்லோரும் மீனானம் செய்யணும். சும்மா அது வராங்க. கொடுங்கம்மா, கவலை மீனை கொடுங்கம்மா. காலி ஆயிடுச்சு உனக்கு. இந்த மீன் நல்லா தேய்க்குப்பா, பார்த்து வாங்கப்பா. இது ஐஸ் மீன் கிடையாது, புது மீன். 500 இது 400. 800 போடுமா? ரொம்ப நெறி 800 போடுப்பா. 620 பெருசா காட்டு, சின்ன நல்லா இருங்க. இந்த 2 மீன் இருக்கு. இது வந்து கவலை மீன், இது வந்து சங்கரா மீன். இந்த சென்னையில் கவலை மீன், நம்ம ஊர் பக்கம் வந்து இது சூட மீன். இதுவும் சங்கரா, அங்கேயும் சங்கரா தான். இது வந்து கரவலை மீன், நல்லா இருக்கும். மீனானமும் இட்லியும் செய்ய போகிறேன். இட்லி மீனானம் இதுதான். இந்த கவலை மீனில் இந்த மீனில் இதை பொரிப்போம். அந்த மீன் சங்கரா மீனை பொரிச்சிருவோம். நல்லா ஊற்று, நிறைய ஊற்று. அதில் இது வந்து இந்த இதை வந்து இப்படியே நான் மண்டையத்தையும் போடுவேன். மண்டையில் வந்து கண் மூளை எல்லாம் வெந்து சப்பி போட்டுருவேன், தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதை வந்து இதை இப்படி எடுக்கணும் பாருங்கள். இதுக்குள்ளே மண்டைக்குள்ளே இருக்க இந்த பூக்கொத்துன்னு பேர் இருக்குது. இதை இப்படி எடுத்துட்டு இந்த பாருங்கள், இதில் வந்து இப்படி எடுத்துட்டோம்னா அந்த முள் இருக்குது பாருங்கள், இந்த முள் வவுத்து முள். இந்த பாருங்கள், பிடுங்கிட்டேன். அப்படியே பிடுங்கி எடுத்துடணும். இப்படி பிடுங்கிட்டோம்னா சுத்தமாக நம்மளுக்கு முள் தட்டாது. சின்ன பிள்ளைகளுக்கு பிச்சு கொடுக்கலாம். லாம்பு எடுக்கிறது, அது அறுக்கிறது, அந்த இது முதுகு இந்த முள்ளுகள்லாம் எலும்புகள்லாம் அறுக்கம்னா கொஞ்சம் சிக்கல் கொடுக்கும். நிறையா போட சொல்லி கேட்குறீங்க எல்லா மக்களும். மேலும் மேலும் போட சொல்லி புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட போகிறோம். அடுத்த மாதம் இருந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஆதரிப்பாக இருங்க. இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாம்பு இருக்கும். அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கையில் ஏன் மாமி இவ்வளோ இதுவாக? அதே கொழுப்புமா. இது பற்றியெல்லாம் எப்படி ஒட்டுதுண்டு. இதே கொழுப்பு. இது வந்து என்ன கொழுப்பு தெரியுமா? ஒமேகாவும் கால்சியமும் சேர்ந்து நம்மளுக்கு உடம்புக்குள்ளே போகும். என்ன இதுதான் ஒட்டு. மண்டை அறுத்து இதில் போட்டுருங்கண்ணா. இந்த இப்படி அறுத்து அதுக்கப்புறம் கீரணுமா? இதே கடைசி அலசு, நிறைய அலசியாச்சு. இதை பாருங்க, கீரை அப்படியே ஏன் கேட்டால் உப்பு சாமிக்குனா நல்லாயிருக்கும். இல்லாட்டா சப்புன்னு இருக்கும். மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்காது. அதுக்காக அப்படி போட்டு இப்படி குலுக்கி விட்டுருங்க. இது வந்து பொரிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், பொரிக்கிறதுக்கு இந்த போட்டுட்டேன். உப்புத்தூள் போட்டுட்டேன். அதில் சாந்தத்தை உப்பு சாறு போட்டு வச்சுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூளை போடு. போதுமா? போதும். புளிக்கு தண்ணி ஊற்றி கரைக்கணும். ஊற வைக்கிறேன். மரத்தில் போய் மாங்காய் வரைச்சிட்டு வாமா. சரிங்க. ஆனத்துக்கு போட மீனானத்துக்கு. இந்தாங்க மாமி. சரி, வை. அதாவது இது வந்து சின்ன வெங்காயம், இது வந்து பச்சை மிளகா, இது வந்து தக்காளி. இது 3 மிக்சியில் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வாமா. அது அரைச்சிட்டு வந்து குழம்பு கூட்டணும். புளியை கரைச்சி கொஞ்சம் அவ்வளோவும் கரைக்க வேணாம். ஓரளவு திட்டமாக கரைச்சிட்டு வச்சிரு. ஏண்டா புளிக்கு ஏண்டா மாங்காய் போடுறோம், தக்காளி அரைச்சிருக்கோம். சரிச்சுன்னா ஆனை நல்லா இல்லாமல் போயிடும். சரி, கொஞ்சம் மாத்திரம் ஊற்று, அப்படியே ஊற்று. இது புளி தண்ணி ஊற்றுறாங்க, அவ்வளோதான். அதோட நிப்பாட்டிக்க நல்லா. அதோட விட்டு இது வந்து சீரகம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துருப்பேன். இது வந்து மிளகு பிடி, மிளகு வந்து அளவு கொஞ்சம் போட்டால் எரியும். பாருங்க, இது ஒரு மசாலா அரைச்சது, மிளகாயும் மல்லியும் அரைச்சது, ஒன்றா அரைச்சது. 2 மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள். இது வந்து சுத்த தனியாக மல்லிப்பொடி, மாங்காய் நறுக்கினது அரைச்சணும். சட்டி வெங்காயம் பிடிச்சா ஊற்றணும். வேறு என்ன பண்ண முடியும்? நல்லெண்ணெய். இது வந்து கடலெண்ணெய். இந்த இருக்குது வெந்தயம் போடுறேன், பொரியுது.
இந்த இருக்கு சோம்பு வெங்காயம் தான் போடணும். கருவேப்பிலை போட்டாச்சு. மீனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன், அதனால இதுதான் போடுவேன். இப்போ குடிச்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் போடணும், அவ்வளவுதான். மிளகா பொடி போடுறேன் எண்ணெயில், வெறும் தனி மிளகா பொடி போதும். உடனே மூடிடணும், அந்த வாசம் போகாது. முருங்கைக்காய் போடுறேன், இப்படித்தான் போடுவேன். இது வந்து நான் வந்து வதக்க மாட்டேன், பச்சையாத்தான் போடுவேன். நல்லா பொங்கிருச்சு. நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஊற வச்சு காலையில் ஆட்டினேன். இப்போ சாயங்காலம் ஒரு 4 மணி ஆகுது. 2 கிளாஸ் உளுந்து, அதுக்கு 4 கிளாஸ் இட்லி அரிசி, 2 கிளாஸ் பச்சரிசி. தண்ணி ஊற்றணுமா? ரொம்ப திக்கா தெரியுது எனக்கு பார்க்க. பச்சரிசி, 1.5 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இட்லி ரொம்ப கெட்டியாக இருந்தால் கல்லாயிரும். இதெல்லாம் கொதிச்சிருச்சு, நல்லா கொதிக்குது, பார்த்துக்கங்க. இப்படித்தான் கொதிக்கணும். முருங்கைக்காய் கிடக்கு, பச்சையாக கிடக்குன்னு நினைக்காதீங்க. அரிசி காய இப்போ பாருங்கள், இந்த மாங்காயை போடுவேன் பாருங்கள். இந்த மாங்காய் மூக்கு மாங்காய், கல்லாமைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். இங்கே மூக்கு மாங்காய் போட்டாச்சா? அடுத்து இந்த மீனை போடுவோம் பாருங்கள். இந்த சங்கராவுடைய மண்டையை போடுறேன். இது வந்து இந்த இருக்குது கவலை மீன், சூட மீன். ஒரே ஒரு விஷயத்தை கவனம் பண்ணுங்க. இதை என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த தண்ணி கொஞ்சோண்டு தொளிச்சு விடுவேன். எதுக்காக தொளிக்கிறேன்டா, அந்த மீன் வந்து இந்த மீன் வந்து உடையாது. அதுக்காக கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, நம்ம தண்ணியில் மட்டும் இப்படி தொளிச்சு விட்டுறணும். அவ்வளவுதான். தொளிச்சு விட்டீங்களா? சரி. அதோட அப்புறம் இதை மூடி விட்டுருங்க. நீங்கள் இதை மூடி விட்டுட்டீங்கடா, அப்படியே அது வேகும் எல்லாம். நல்லா கொதிக்குது. தண்ணியாக இருக்குது, அதனால போட்டுக்கலாம். மல்லி தனியாக பொடியை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். போட்டு விடு. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்கள் மாறிக்கிறாங்க. அதே மாதிரி வானம் இன்னைக்கு வந்து மேகமூட்டத்தோடு இருக்குது. பேயன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். எல்லாமே நல்லா இருந்தால் நல்லா எல்லாம் நடக்கும் செழிப்பாக. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதுவும் பொல்லா போய் விட்டா இருக்கு. இட்லி அவிஞ்சிச்சான்னு பார்க்க போகிறோம். அவிஞ்சிருச்சு. தண்ணி தெளிச்சாதான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். கேடு தானே இது இருக்கு. இப்போ வந்து மீன் பொரிக்க போகிறோம். என் வேலையில் அப்படித்தேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நறுக்கு மீன். இந்த மீன் ரொம்ப அருமையாக இருக்கு மாமி. இந்த சூட மீன் கொழுப்பு, நல்ல கொழுத்த மீன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆஹா 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 மாதிரி முருண்டு சுட சுட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஆதரிங்க என்னையே. ஆமாம், சும்மா இல்லை.